வணக்கம் மக்களே, ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த மாதம் நம்ம வந்து கிளாசிக்கல் பேஸ் சாங்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் தி இயர் நம்ம பார்க்க போகிறது வந்து சின்னஞ்சிறு வயதில், விச் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். நிறைய கர்நாடிக் டச் அண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கிற ஒரு பாடல் அண்ட் அ வெரி க்யூட் சாங் அது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த சாங். So let's see the technical details. In the பாடலோட ஸ்ருதி is F. தாளம் is 3/4, that is தக்கீட்ட அந்த மீட்டரில் இருக்குது. அண்ட் BPM is 200 and ராகம் it's based on ஆபேரி. இதோட பாடல் இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். வரிகள் எழுதியவர் திரு கண்ணதாசன் அவர்கள். பாடலை பாடியவர்கள் திரு KJ யேசுதாஸ் மற்றும் SP சைலஜாமா. So let's go on to the song. So the song starts with a very beautiful humming. So the humming portion வந்து 3 பார்ல அமைஞ்சிருக்கு. That is 1 2 3 4. இது ஒரு பார். இதில் வந்து இந்த 1 2 3 4 சொல்கிறேன் இல்லையா, அதில் ஒன்றுத்துலையுமே தக்கிட்ட தான் நம்ம தலை போட போகிறோம். தக்கிட்ட. This is 1 bar. இந்த மாதிரி 3 பார்க்கு இந்த ஹம்மிங் அமைஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து இந்த பாட்டோட சுச்சுவேஷன் என்னென்னா, ஒரு பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு வந்து பாட சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாடுற ஒரு பாட்டு. ஸோ தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் டெண்டர்னஸ், அந்த ஒரு பயம் கூச்சம் எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் எதிரும் பாடுறதுக்கு அதெல்லாம். ஸோ திஸ் ஹம்மிங் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஷீ இஸ் செட்டிலிங் டவுன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு பாடினா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ டெஸ்டிங் லெவலில். ஸோ அந்த மாதிரி அது எப்படி பாடியிருப்பாங்கன்னா, அதில் ஒரு டெண்டர்னஸ் இருக்கும், மெதுவாக ஓப்பன் அப் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே ஃபீல்டில் வி வில் ட்ரை டு டெலிவர். ஃபஸ்ட் அந்த ஹம்மிங் பாடிடுறேன். ஸோ திஸ் இஸ் த ஹம்மிங். இப்போ தாளத்தோடு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இப்போ மெதுவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் சஸ்டெயின் தான். தானா தானா தா, அந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டி பொடி சங்கதி இருக்குது. தானா தானா ஸோ இதோட ஹம்மிங் போர்ஷன் முடியுது. இப்போ ஒரு தடவை சேர்ந்து பார்த்துடலாம். வித் தாளம் சேர்ந்து பாடுங்க. ஸோ இதோட இந்த ஹம்மிங் போர்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் பல்லவியும் நம்ம தான். பல்லவி ஃபுல்லாக ஃபீமேல் போர்ஷன்ஸ் தான் வரும். லெட்ஸ் see. Now let's see the பல்லவி. சின்னஞ்சிறு வயதில் சின்னன் அந்த இடத்துல எல்லாமே வந்து அந்த கர்நாடிக் பாடும்போது ஒரு இழைச்சி பாடுவாங்க இல்லையா, எல்லாமே அந்த கர்நாடிக்கோட அந்த ஒரு பாவம் இருக்கணும். சின்னஞ்சிறு வயதில் அந்த கோர்லேயும் ஓர்லேயும் வந்து ஒரு குட்டி பொடி சங்கதி இருக்கு. எனக்கோர் சித்திரம் தோணுதடி, சித்திரம் தோணுதடி. அண்ட் இது பாடி இருக்கிற விதம் வந்து எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த ஈவன் while pronouncing the words also அதில் ஒரு அழுத்தம் இருக்கும். ரொம்ப இதுவாக பாடாமல், லூஸாக பாடாமல், ரொம்ப மேலோட்டமாக பாடாமல், நல்லா அந்த வார்த்தையை வந்து நல்லா அழுத்தம் திருத்தமாக பாடியிருப்பாங்க. ஏன்னா திஸ் இஸ் மோர் லைக் ஒரு ரா சிங்கிங் தான். அவங்க வந்து புதுசாக பாடுறாங்க, அந்த இடத்துல யூனோ
வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சட்டுன்னு பாடுனா எப்படி பாடுவாங்க, அந்த ஒரு ஃபீலில் தான் பாடியிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு அழுத்தம் இருக்கணும் அண்ட் அந்த கர்நாடிக் பாடுற அந்த ஒரு டச் இருக்கணும். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி நீ தானானா. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம். பின்னல் விழுந்தது, அதே மாதிரி இங்கேயும் சொன்னாலே அந்த கர்நாடிக் டச்சு. பின்னல் விழுந்தது போய் எதையோ எதையோ தானானா பேசவும் தோணுதடி. அந்த பேசவும் கூட வந்து அந்த ஒரு ரொம்ப கேஷுவலாக நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி அந்த ஒரு டோனில் பாடியிருப்பாங்க. பேசவும் பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி பேசவும் தோணுதடி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். எல்லாத்துலேயுமே அந்த அழுத்தம் கொடுத்து நல்ல வார்த்தை உச்சரிப்பு அழுத்தமாகவும் அதுவும் அழுத்தமாக கொடுத்து பாடுங்க. இப்போது லெட்ஸ் see the ஃபர்ஸ்ட் லைன். இது இவ்வளோ ஸ்லோவாக வராது, கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் வரும். சின்னஞ்சிறு வயது எனக்கோர் சித்திரம் தோணுதடி மின்னல் விழுந்தது போ எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி. So this becomes the first line. ஒரு தடவை வித்தாளம் கூட சேர்ந்து பாடிடுங்க. செகண்ட் லைனும் பார்த்துட்டு we will sing together. பல்லவி அதோட முடிஞ்சிடும். இதே தான் செகண்ட் ரெப்பிட்டேஷனும், ஜஸ்ட் ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் இருக்கு. சின்னஞ்சிறு வயது எனக்கோர் சித்திரம் தோணுதடி அந்த இடத்துல மட்டும் அந்த ஒரு வேரியேஷன் இருக்கு. தனனா தனனா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 நோட்ஸ் வரணும். தனனா தன் தனனா தனனா. ஸோ 9 நோட்ஸ் அங்கே வரணும். ஸோ அது மட்டும்தான் அங்கே வேரியேஷன், அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். சின்னஞ்சிறு வயது எனக்கோ சித்திரம் தோணுதடி பின்னல் விழுந்தது போ எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி. ஸோ திஸ் பிகம்ஸ் த செகண்ட் லைன். ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு வாட்டியாக பார்த்துடலாம். கூட சேர்ந்து பாடுங்க. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி பின்னல் விழுந்தது போ எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி பின்னல் விழுந்தது போ எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ரா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வாய்ஸ் தான். இதில் வந்து ரொம்ப ஃபீல் டைனமிக்ஸ் அப்படி கிடையாது. ஜஸ்ட் அந்த இழைச்சி பாடுறது, ஆபேரியோட டச்சஸ், அந்த கர்நாடிக் ஃப்ளேவர் அண்ட் அந்த ரா சிங்கிங் அப்படி தான் பாடியிருப்பாங்க. ஸோ அது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரணம் பார்க்கலாம். ஸோ சரணம் ஒன் பார்த்தா ஆல்மோஸ்ட் நம்மளது ஃபுல்லாக நம்ம தான் பாட போகிறோம். எண்டில் மட்டும் மேல் ஒரு பெரிய ஆலா பொண்ணு வரும். இதில் மட்டும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஒன்று உள்ளத்தில் வைத்திருந்தும் அந்த லைன் இஸ் வெரி ஹை அண்ட் ஒன்ஸ் அது முடித்த உடனே அவங்க வந்து அந்த லிரிக்ஸ் மறந்துடுவாங்க. ஸ்ரீதேவி வந்து அந்த லிரிக்ஸ் மறந்துடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அச்சிச்சோ மறந்துட்டோமே அப்படின்னு அந்த சங்கோஜம், அந்த ஐயோ அடுத்து என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்னஸோட 2 வரிகள், அந்த ஒன்று வந்து ஊமை போல் இருந்தேன், அது வந்து டவுட்ஃபுல்லாக பாடியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹம்மிங், ஒரு அதையே ஹம் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷனும் வந்து அந்த ஃபீலோட பாடணும். ஐயோ மறந்துட்டோமே அந்த ஃபீலோட அந்த இடம் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது 2 மட்டும் சேலஞ்ச் இருக்குது. மற்றபடி இட்ஸ் ஈஸி பிரீஸி தான். ஸோ லெட்ஸ் சி.
இதான் ஃபர்ஸ்ட் லைன். இதில் வந்து இந்த மோகன கிளைட் அப், மோகன புன்னகையில் 1 2 3 4 அந்த இடத்துல அந்த சங்கதி இருக்குது. அண்ட் ஒவ்வொரு வேர்டுமே அந்த ஒரு கர்நாடிக் டச், அந்த இழைச்சி பாடுறது வரணும். ஏன்னா இட்ஸ் மோர் லைக் பாடணுன்னே சட்டுன்னு ஒரு கர்நாடிக் கீர்த்தனை பாடுமா அப்படிங்கிற மாதிரி பாடுவாங்கல்ல. ஸோ அந்த ஃபீல்டில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு கர்நாடிக் ஃப்ளேவரோடையே பாடியிருப்பாங்க. அங்கேயும் வந்து ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளைட் ஒரு யூ மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படித்தேன். ஸோ செகண்ட் டைம் மோகன. இதுவே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு வேரியேஷன், படித்தேனில் மட்டும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன். ஸோ இங்கே வந்து பிளெயின் சஸ்டைன் ஹிட் நோட் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வித் தாளம் பார்த்துடலாம். இதில் வந்து என்னென்னா இந்த மோகன புன் அது வரைக்கும் தாளம் கிடையாது. மோஸ்ட்லி இதில் வந்து மிருதங்கம் தான் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அது வரைக்கும் பிளாங்காக இருக்கும். நகையிலேருந்து தான் அந்த தக்கிட்ட அந்த பீட் வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த இடத்துல வித்தவுட் மிஸ்ஸிங் யுவர் தாளம் நீங்கள் அந்த பிளாங்க் ஸ்பேஸில் கரெக்டாக பாடணும், அவ்வளோதான். இப்போ செகண்ட் டைம் மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் வித் தாளம் பார்த்துடலாம். மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன். மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ். ஸோ இதுதான். அண்ட் இதில் வந்து சமத்தில் தான் ஆரம்பிக்கிறது. பல்லவியும் சரி சரணமும் சரி சமத்தில் தான். இப்போ நெக்ஸ்ட்டு லைன் பார்க்கலாம். இதுதான் கொஞ்சம் ஹை போர்ஷன். சாகச சாகச நாடகத்தில். ஸோ அந்த சாகச வந்து டைரக்ட் ஹிட். சாகச நாடகத்தில் ஒரு கிளைடு. ஸோ கிளைட் ஆகி மேலே இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வித் தட் கர்நாடிக் டச். ஸோ இந்த லைன் மட்டும் பார்த்துடலாம். வித் தாளம் கூட சேர்ந்து பாடுங்க. சாகச நாடகத்தில் அவனோர் தத்துவம் சொல்லி வைத்தான். இப்போ நெக்ஸ்ட் லைன் அது இன்னும் ஹை. ஸோ அவ்வளோ ஹை போகணும். ஸோ இவ்வளோ ஹை அது. இதில் வந்து உள்ளத்தில் இது ஒரு தடவை நான் பேஸில் பாடுறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோர் ஊமையை போலிருந்தேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேப்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த இடத்த புஷ் பண்ணி பாடினா தான் அது நல்ல ஹை ஹிட் ஆக முடியும். உள்ளத்தில் வைத்திருந்தும் அதுக்கப்புறம் ஒரு கேப். ஸோ இந்த இடத்துல வைத்திருந்தும் நீங்கள் வந்து அந்த கட் நோட் மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோர் ஊமையை போல் இருந்தேன். ஓகேவா? இருந்தேன் தானனா தானனா 1 2 3 4
இடம் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஹையஸ்ட். இது ஒரு தடவை வித் தாளம் அந்த ஹை நோட்டில் பாடிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் இப்போதான் வந்து நெக்ஸ்ட் அந்த மறக்கிற பிளேஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து வர போர்ஷன் வந்து தட்டி வரும், ஒரு கவுண்ட் மட்டும் அப்படி ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த 2 லைன் இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த மறந்து போகிற போர்ஷன் வருது இல்லையா, அது பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சங்கதி வரும். இப்போ மறந்து பாடுற இடத்துல வந்து சங்கதி வராது, சஸ்டெயின். அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி வரும், கவுண்ட்டும் வந்து அந்த மறந்து போகிறதுனால தள்ளி வரும். அந்த சாங்லேயே கூட அந்த வாசிக்கிற விதம் கூட லைட்டாக மாறும். அந்த இடத்துல தக்கிட்ட தான் போகிற இடத்துல தக்கிட்ட அந்த ஒரு குட்டி சேஞ்ச் ஓவர் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, சரி. அடுத்தது வந்து அதே தான். ஸோ இது வந்து இங்கேயும் வந்து அந்த அதே ஹம் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா. ஸோ ஹம் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போயும் அவங்களுக்கு ஞாபகம் வரல. ஸோ இந்த ஹம்மிங்கோட இந்த தனானா போர்ஷன். ஸோ அவ்வளோதான் இங்கே. ஸோ இது வந்து அந்த மறந்து போகிற போர்ஷன் வந்து அகெயின் ஒரு தடவை நம்ம சேர்ந்து பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட வந்து நம்ம சரணம் போர்ஷன் முடியுது. அந்த இது பாடி முடித்த உடனே மேல் வந்து அந்த ஹம்மிங் போர்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ இதோட நம்மளோட சரணம் போர்ஷன் முடியாது. இதுக்கப்புறம் செகண்ட் துண்டு பல்லவி அண்ட் செகண்ட் சரணம் ரெண்டுமே மேலுக்கு தான். கடைசி சரணம் மட்டும், கடைசி பல்லவி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் பல்லவி வந்து அதில் ஒரு குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் ராவாக அப்படி இருந்த பொண்ணு வந்து இப்போது ஷீ ஸ்டார்ட்ஸ் லைக்கிங் ஹிம். ஸோ அந்த வெக்கம் அதெல்லாம் வந்து வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபன்னி இன்சிடெண்ட் நடக்கும். ஸோ அதை நினச்சும் அந்த பொண்ணு சிரிக்கிறா. ஸோ அந்த ஃபீலில் வரும். சின்னஞ்சீரு அந்த சிரிக்கவும் முடியாமல் அந்த ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சின்னஞ்சீரு வாயாது எனக்கோர் சித்திரம் தோணுது பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி. ஸோ இதுதான் இந்த இடத்துல அந்த ஒரு குட்டி ஒரு அந்த ஃபீலோட பாடிப்பாங்க நான் சொன்ன மாதிரி. சின்னஞ்சீரு சின்னஞ்சீரு வாயது எனக்கோர்ல ஒரு குட்டி கிகு எனக்கோர் சித்திரம் தோணுது நீ. ஸோ பல்லவியில் வந்து செகண்ட் வேரியேஷன் பார்த்தோம்ல, அதே தான். பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி. ஸோ வித் திஸ் we come to the end of the song. ஸோ இது ஒரு தடவை தாளத்தோட பார்த்துடலாம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் கூட சேர்ந்து பாருங்க. சின்னஞ்சீரு வாயது எனக்கோர் சித்திரம் தோணுதடி பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி. ஸோ
with this we come to the end of the song. So it's a very beautiful, cute, romantic song சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு அழகான வெட்கம் அண்ட் சங்கோஜம் அந்த மாதிரி ஃபீல் கலந்த ஒரு பாடல் with lots of Carnatic touches. So hope you enjoyed learning this song. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். Thank you so much.